Future Vision Study Center, Salem. Find an of the Fourier coefficients of the function f of x is equal to L minus x the whole square in the interval of 0 to 2L. So already full range la paatho, full range la second category 0 to 2L form method la irukku. Fourier's expansion nama paaka porom. Solution paakalam. First இப்போ எக்ஸ்பான்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபோரியர் சீரிஸோட எக்ஸ்பான்ஷன் நமக்கு தெரியும் இல்லையா, முன்னாடி பார்த்தோம் f of x is equal to a0 divided by 2. நமக்கு கேட்டிருக்க ஃபார்முலா நமக்கு கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்களா இல்லை சீரியஸ் கேட்டிருக்காங்களான்னு பார்த்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, a0ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. தட் இஸ் எ டேர்ம், கோஎஃபிஷியன்ட்ஸோட ஒரு டேர்ம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு அந்த எக்ஸ்பான்ஷன் நமக்கு தேவையில்லை. ஸோ a0 மட்டும் நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். an is equal to an மட்டும் நம்ம டிரைவ் பண்ணிக்க போகிறோம். anக்கான ஃபார்முலாவை எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம்னு பார்த்துக்கலாம். 1 divided by, நமக்கு ஆல்ரெடி ரேடியேட் இருக்கா லென்த்தில் இருக்கான்னு பார்க்க போகிறோம். லென்த்தில் தான் இருக்குது. ஸோ 1 divided by L இன்டெக்ரல் ஓவர் ஆஃப் ரேஞ்ச் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்க, 0 to 2L கொடுத்துருக்காங்க. 2L f of x an அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, anக்கு எதோட மல்டிபிளாக இருக்கும், காஸோட தான் மல்டிபிளாக இருக்கும். தட் இஸ் காஸ் ரேடியனா டேரக்டாக அப்ளை பண்ணிப்போம். எல்னா அந்த சின்ன சேஞ்சஸ் இருக்க போது அது ஃபார்ம்லாம் தெரியும் இல்லையா, n பை எக்ஸ் டிவைட் பை எல் இன்ட்டு வேரியபிள் என்ன இருக்குது எக்ஸ்னா dxஆல் நம்ம எழுதிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் தி an. நம்ம ஃபங்க்ஷன் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஃபர்தராக. ஸோ 1 divided by L இன்டெக்ரல் ஓவர் ஆஃப் 0 to 2L f of x ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், L minus x the whole square into cos n by x divided by L into dx. ஸோ கான்செப்ட் டேர்ம் எதுவும் இல்லை, நம்ம டேரெக்டாகவே நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இன்டெகிரேட் பண்ணுறது என்னது, அல்ஜிப்ரிக் டேர்மும் ட்ரிக்னாமெட்ரியும் மிங்கிளாக இருக்கு இல்லையா. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ண போகிறோம், பெர்னோலிஸ் எக்ஸ்பான்ஷன் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இருக்க டேர்ம் அதே ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் ப்ராப்ளம் அதே பேஸில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு யூன்னு எடுத்துக்க போகிறோம், செகண்ட் டேர்ம் டிவின்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்பான்ஷன் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்தராக. 1 divided by L எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு எக்ஸ்பான்ஷன் தெரியும் இல்லையா, u ஃபர்ஸ்ட் எழுதிக்க போகிறோம் L minus x the whole square. இங்கே dv டேர்ம் இருக்குது, dv நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இன்டெகிரேட் தி டேர்ம். ஸோ இன்டெகிரேட் ஃபார்ம் என்னது, cos of n by x divided by L. ஸோ இந்த டேர்மை நம்ம இன்டெகிரேட் பண்ணுவோம். காஸை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன ஆல்ரெடி தெரியும் இல்லையா, காஸை இன்டெகிரல் வேல்யூ என்ன தெரியும், ப்ளஸ் சைன்னு தெரியும். ஸோ சைன் n by x divided by L. ஸோ நமக்கு ஆல்ரெடி எக்ஸை பொறுத்து தான் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ ரிமைனிங் இருக்க டேர்ம் அதோட ரிமைனிங் டேர்ம் எக்ஸோட என்ன டேர்ம் மல்டிபிளாக இருக்கும், தட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். எக்ஸோட என்ன டேர்ம் மல்டிபிளாக இருக்குது, n பை டிவைட் பை L, தட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட். நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் கான்செப்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ இன்டெகிரேட் பண்ணால் என்ன பண்ணணும், அந்த கான்செப்ட் நம்ம டிவைட் பண்ணிப்போம். ஸோ n பை டிவைட் பை L எழுதுவோம். ஸோ cos n பை எக்ஸ் டிவைட் பை L இன்டெகிரேட்டரோட வேல்யூ என்ன சொல்லும், sin n பை எக்ஸ் டிவைட் பை L டிவைடட் ஹோல் டிவைட் பை n பை டிவைட் பை L நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். தட் இஸ் இந்த டேர்ம் எழுதியாச்சு இல்லையா, u v எழுதியாச்சு. ஸோ ப்ளஸ் அதுக்கடுத்து ஆல்டர்னேட்டிவ் சீரீஸில் மைனஸ் எழுத போகிறோம். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ L minus x the whole square, தட் இஸ் எக்ஸ், இது ஃபுல்லாகவே எக்ஸாக டிஃபைன் பண்ணுற என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்கும், உங்களுக்கு 2x கிடைக்கும். ஸோ அதை நம்ம எடுத்துக்க போகிறோம், 2 முன்னாடி எழுத போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக என்ன டேர்ம் இருக்குது, L minus x. எகெயின் இந்த எக்ஸ் பதிலாக நம்ம என்ன எடுத்தோம், L minus x. L minus x அகைன் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். Lங்கிறது ஒரு லென்த்ன்ற அர்த்தம், லென்த் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மாக தான் இருக்கும். ஸோ 0 கான்ஸ்டன்ட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, எக்ஸ் தான் இருக்குது. எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு 1 கிடைக்கும். அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது, உங்களுக்கு -1 இருக்குது. ஸோ தட் இஸ் a -1. ஸோ u டேஷ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் v எழுது. நெக்ஸ்ட் v எழுதியாச்சு. அகைன் நம்ம இந்த டேர்மை நம்ம அகைன் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி என்ன இருக்குது, சைன் இருக்குது.
சைனை இன்டகிரேட் பண்ணும்போது என்ன இருக்கும் உங்களுக்கு மைனஸ் காஸ் கிடைக்கும் இல்லையா ஸோ மைனஸ் காஸ் ஆஃப் என்ன வேல்யூ இருக்கு n பை எக்ஸ் டிவைட் பை எல் இருக்கு ஸோ இன்டகிரேட் பண்ண கான்செப்ட் டேர்ம் என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும் இல்லையா அகைன் இதுதான் கான்செப்ட் டேர்ம் இங்கே ஆல்ரெடி ஒரு n பை டிவைட் பை எல் இருக்கு அகைன் ஒரு n பை இருக்கும்போது என்ன டேர்ம் ஆகிடும் அந்த டேர்ம்ஸ் எல்லாமே ஸ்கொயர் டேர்ம் ஆகிடும் தட் இஸ் n ஸ்கொயர் பை ஸ்கொயர் டிவைட் பை எல் ஸ்கொயர் ஆயிடுச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் u v மைனஸ் u டேஷ் v1 நெக்ஸ்ட் அகைன் இது 0 ஆகிற வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கான்செப்ட் டேர்ம் வரைக்கும் ப்ராசஸ் பண்ண போகிறோம் இங்கே நெகட்டிவ் எழுதிட்டுமா நெக்ஸ்ட் பாசிட்டிவ் சீரியஸ் தான் எழுத போகிறோம் ஸோ இந்த டேர்மோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு இதுதான் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிடுச்சு 2 இன்ட்டு இந்த டேர்ம் மைனஸ் ஆகும்போது மைனஸ் ஆகிடும் மைனஸ் 2 இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ் அது அகைன் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் 2 இன்ட்டு எல் மைனஸ் 2 இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ் இந்த டேர்ம் ஆல்ரெடி 2ங்கிறது கான்செப்ட் ஆகிடும் எல்லுங்கிறது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும் எக்ஸ் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன டேர்ம் ஆகிடும் உங்களுக்கு மைனஸ் 1 இருக்கும் மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் பிளஸ் 2 கிடைச்சிருக்கும் ஓகேவா இது இதோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ தட் இஸ் இட் அகைன் இந்த டேர்மை அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அகைன் இன்டகிரேட் பண்ண போகிறோம் அகைன் நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம் இன்டகிரேட் பண்ணுங்க பார்க்கலாம் காஸ் காஸை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம் காஸ் இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும் சைன் கிடைக்கும் இல்லையா சைன் sin n by x divided by L divided by already n square pi square L square இருக்கு so divided நம்ம என்ன பண்ண போறோம் again ஒரு term வரதுனால n cube pi cube divided by L cube எழுத போறோம் so next இது 2 கான்ஸ்டன்ட் இருக்கு கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிடும் so அந்த process ஸ்டாப் பண்ணிக்க போறோம் லிமிட் என்ன இருக்கு 0 to 2L இருக்கு 0 to 2L இருக்கு ஸோ ஃபர்தராக நம்ம என்ன பண்ண போகிறோம் சிம்பிளிஃபை பண்ணிக்க போகிறோம் ஃபர்தராக நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம் இதை சிம்பிளை பண்ணிக்க பார்க்கலாம் ஸோ டேர்ம் நமக்கு தெரியும் இல்லையா an இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை எல் ஸோ அப்ளை தி அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் ஸோ எல் மைனஸ் எக்ஸ் எல் மைனஸ் எக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்பர் லிமிட் 2L ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் ஸோ எல் மைனஸ் 2L that is equal to minus L minus L square பண்ணும்போது என்னடும் plus L term L minus 2L that is equal to minus L square பண்ணும்போது plus L square ஆயிடுச்சு L square ஓகேவா next 2L apply பண்ண போறோம் sin n pi x க்கு பதிலா 2L apply பண்ணும்போது என்ன ஆயிடும் இந்த L cancel ஆயிடும் sin 2 pi மட்டும் இருக்கும் sin 2 pi ஆல்ரெடி இது தெரியும் sin 0 டிகிரினாலும் 2 பைனாலும் 0 தான் தெரியும் 0 டிவைட் பை anything அப்படின்னா டோட்டலி 0 ஆயிடுச்சு ஓகேவா நெக்ஸ்ட் ஆல்ரெடி இருக்க ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் டேர்ம் இருக்கும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 மட்டும் அதே டேர்ம் தான் இருக்கும் இங்கே ஒரு டேர்ம் வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இப்போ டேர்ம் என்ன இருக்கும் 2 இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் n pi x divided by L இன்ட்டு டிவைட் பை n ஸ்கொயர் பை ஸ்கொயர் எல் ஸ்கொயர் ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் 2L ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் இந்த இடத்துல பாருங்க 2 இன்ட்டு எல்லுக்கு பதிலாக 2L மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 2L அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு L மைனஸ் 2L தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் L இருக்கும் முன்னாடி ஒரு 2 இருக்கு அப்போ மைனஸ் 2L இருக்கு மைனஸ் 2L ஆல்ரெடி டேர்ம் இருக்கு இல்லையா மைனஸ் 2L இந்த டேர்மில் இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கு இந்த டேர்மில் ஒரு 2L எழுதியாச்சு இன்ட்டு காஸ் n பை இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2L அப்ளை பண்ண போகிறோம் 2L அப்ளை பண்ணது LL கேன்சல் ஆகிடும் காஸ் n 2 பை இருக்கும் காஸ் n 2 பையோட வேல்யூ என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம் என்ன வேல்யூ தெரியும் 1 டிஃபைன் பண்ணியிருப்போம் 1 டிவைட் பை ஸோ டேர்ம் என்ன இருக்கும் உங்களுக்கு 1 டிவைட் பை n ஸ்கொயர் பை ஸ்கொயர் டிவைட் பை L ஸ்கொயர் டிஃபைன் பண்ணிருப்போம் இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா பிளஸ் 2 இன்ட்டு இங்கே 2L அப்ளை பண்ண 2 இருக்கு கான்செப்ட் டேர்ம் 2L அங்கே அப்ளை பண்ணும்போது என்டையர் டேர்மும் 0 ஆகிடும் ஸோ அப்பர் லிமிட் இடத்துல 2 இன்ட்டு 0 ஆயிடுச்சு அப்பர் லிமிட் லோவர் மைனஸ் லோயர் லிமிட் எழுதலாமா லோயர் லிமிட் வேல்யூ 0 அப்ளை பண்ண போகிறோம்
இந்த இடத்துல 0 அப்ளை பண்ணும்போது என்ன ஆயிடும் ஆல்ரெடி l minus 0 னா l ஸ்கொயர் பண்ணும்போது again என்ன ஆயிடும் l ஸ்கொயர் ஆயிடும் again l ஸ்கொயர் தான் இருக்கும் l ஸ்கொயர் into இந்த டேர்ம் என்ன 0 ஆயிடும் cos 0 டிகிரியோட sin 0 டிகிரியோட வேல்யூ டோட்டலி 0 ஆயிடுச்சு மைனஸ் ஆல்ரெடி x க்கு பதிலா 0 அப்ளை பண்ணும்போது 2l மட்டும் தான் இருக்கும் 2l ங்க இந்த டேர்ம் இருக்கு இல்லையா மைனஸ் ஆஃப் டேர்ம் இருக்கு மைனஸ் x க்கு பதிலா 0 அப்ளை பண்ண போறோம் சோ மைனஸ் இருக்கு ஆல்ரெடி நமக்கு டேர்ம் இல்லையா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் அது எழுதியாச்சு நெக்ஸ்ட் நம்ம அப்புறம் 0 அப்ளை பண்ண போறோம் தட் இஸ் 2l மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு தட் இஸ் 2l இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் cos 0 அப்ளை பண்ணும்போது 0 divided by இந்த டேர்ம் இருக்கும் so 0 ஓட cos 0 1 divided by n square pi square divided by l square டேர்ம் இருக்கும் ஓகேவா remaining again plus 2 into the term 0 apply பண்ணும்போது entirely 0 ஆயிடும் so is a lower limit over இப்போ this again simplify பண்ணிக்கலாம் 1 divided by l இந்த term 0 ஆயிடும் இங்க இருக்க remaining term மட்டும் இருக்கும் இந்த term 0 ஆயிடும் again இது ஒரு 0 இதுவும் 0 ஆயிடும் already term எனக்கு minus into minus plus என்ன term இருக்கும் 2l இத ரெசிப்ரோக்கா எழுதும்போது என்ன ஆயிடும் ஆல்ரெடி டினாமினேட்டருக்கு l ஸ்கொயர் நியூமரேட்டர் போய்டும் l ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர் pi ஸ்கொயர் ஆயிடுச்சு ஓகேங்களா இந்த டேர்ம் 0 ஆயிடும் இந்த மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு 0ல டேர்ம் ஆட் சப்ட்ராக்ட் பண்ணாலும் வேல்யூஸ் சேஞ்சஸ் கிடையாது ஓவர் இங்க மைனஸ் லோயர் லிமிட்டுக்கான மைனஸ் இந்த டேர்ம் 0 ஆயிடும் அகைன் இந்த ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் டேர்ம் ஆயிடும் பிளஸ் டேர்ம் ஆயிடுச்சு so 2l நியூமரேட்டர் 2l டினாமினேட்டருக்கு டேர்ம் வரும்போது நியூமரேட்டர் போகும்போது l ஸ்கொயர் ஆயிடும் டிவைட் பை n ஸ்கொயர் pi ஸ்கொயர் ஆயிடும் இந்த டேர்ம் 0 ஆயிடும் இது ஓவர் அப்ப இன்னும் ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போறோம் சோ என்ன பண்ண போறோம் பாருங்க 2l cube plus LCM என்ன எடுத்துக்க போறோம் 1 divided by l LCM என்ன எடுத்துக்க போறோம் n square pi square எடுத்துக்க போறோம் LCM n square pi square எடுத்துட்டோம் LCM ரிமைனிங் என்ன இருக்கு 2l cube plus 2l cube அப்ப ஆல்ரெடி இருக்கு இல்லையா நியூமரேட்டர் அப்படியே சம் பண்ணிக்க போறோம் 2 அப்ப என்ன வரும் 4l cube கிடைக்கும் நமக்கு 4l cube இங்க டினாமினேட்டர்ல ஒரு l இருக்கு இதுல கியூப்ல இருந்து ஒரு டேர்ம் நலிஃபை பண்ணி போறோம் so remaining நமக்கு l square கிடைச்சிருக்கும் therefore an ஓட வேல்யூ நமக்கு என்ன டிஃபைன்ட் ஆயிருக்கு an is equal to 4l square divided by n square pi square that is a Fourier coefficient of an ஓட வேல்யூ that is a required term ஓகேங்களா so an is equal to 4l square divided by n square pi square நமக்கு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க find the an term மட்டும் தான் கேட்டிருக்காங்க சோ இதோட நமக்கு ப்ராப்ளம் முடிஞ்சது ஓகேங்களா சோ ப்ராப்ளம் முடிஞ்சது நெக்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம் அப்படினா இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ ப்ரீவியஸா 2 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் இல்லையா ஃபுல் ரேஞ்ச்ல ஃபர்ஸ்ட் இன்டர்வல் பார்த்தோம் செகண்ட் இன்டர்வல் பார்த்தோம் இப்போ டிஃபரண்டா ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம் ஓகேவா தேர்ட் ப்ராப்ளம் we go to the third problem இந்த ப்ராப்ளம் நம்ம தேர்ட் ப்ராப்ளத்துல நம்ம என்ன பண்ண போறோம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா இப்போ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சிங்கிள் ஃபங்க்ஷனா இருந்தது சோ அத நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ப்ராப்ளத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஃபங்க்ஷனை ஸ்ப்ளிட்டடா இருக்கு இன்டர்வலும் ஃபங்க்ஷனும் ஸ்ப்ளிட்டடா இருந்ததுனா அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம் தேர்ட் ப்ராப்ளம் என்ன பண்ண போறோம்னா previous 2 ப்ராப்ளம்ஸ் என்ன பார்த்தோம் அப்படினா ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்ப்ளிட்டடா இல்லாம சிங்கிளா இருந்தது இன்டர்வல் ஸ்ப்ளிட் இல்லாம இருந்தது இப்போ இந்த ப்ராப்ளம் என்ன ஃபங்க்ஷன் ஸ்ப்ளிட்டடா இருந்ததுனா அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் find the Fourier coefficient a naught. Find the Fourier coefficients of a naught of the function f of x is equal to sin x in the range 0 less than or equal to x less than or equal to 5 and otherwise second interval 5 less than or equal to s less than or equal to 2. So இப்போ நம்ம சொல்யூஷன் பார்ப்போம் ஃபங்க்ஷன் இப்போ எப்படி இருக்கு இன்டர்வலும் 0 to 2 pi தான் ஃபுல் ரேஞ்ச் ப்ராப்ளம் பட் அந்த ஃபுல் ரேஞ்சை
ஃபங்க்ஷனை இந்த லிமிட்டையும் ஃபங்க்ஷனையும் ஸ்ப்ளிட் அப் பண்ணிருக்காங்க. ஸ்ப்ளிட் அப் பண்ண ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிறது அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ அங்கே ஸ்ப்ளிட்டேஷன்ஸ் மட்டும் நம்ம ப்ராப்பராக பார்த்துட்டா போதும். ஸோ சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் தி ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் a நாட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ a நாட் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக கால்குலேட் பண்ணிடலாம். a நாட் இஸ் ஈக்குவல் டு ஸோ ரேஞ்ச் தெரியும் நமக்கு 5ல கொடுத்ததுனால 1/π எழுதிக்கலாம். 1/π இன்டெக்ரல் ஓவர் ஆஃப் 0 to 2π ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். 0 to 2π f of x into dx. ஓகே, ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்டர்வலை ஸ்ப்ளிட் அப் பண்ண போறோம். 1/π ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்வல் எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணிருக்காங்க? 0 to π வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆயிருக்கு. π to 2π இருக்க வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபங்க்ஷனையும் இன்டர்வலையும் ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்க போறோம். 0 to 2π எப்படி இன்டர்வல் பாருங்க. இன்டர்வலை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ண போறோம் பார்த்துக்கோங்க. ஸோ ஆரிஜின் இதுக்கு என்ன இருக்கு? 0 இருக்கு. ஸோ நமக்கு ஆல்ரெடி ரேஞ்ச் தெரியும் இல்லையா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங் த லிமிட். ஸோ அந்த ரேஞ்ச் என்னது? 0, 5, 2π. ஸோ இப்படி பிரிச்சுக்க போகிறோம் இன்டர்வலை. இந்த இன்டர்வலுக்கு எப்படி ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இங்கே இதிலிருந்து இது வரைக்கும் இருக்க ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் 0 to π இருக்கோட ஃபங்க்ஷன் டிஃபைன் என்னவா இருக்கு? சைன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ π to 2π வரைக்கும் ஃபங்க்ஷனோட வேல்யூ 0ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபங்க்ஷனை ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்க போகிறோம். ஸோ இன்டர்வல் பாருங்க 0லேருந்து π வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? 0 to π. அப்போ ஃபங்க்ஷன் என்ன இருக்கு? f of x into dx plus இன்டர்வல் இது வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்டெக்ரல் π to 2π. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் f of x into dx. ஸோ இன்டெக்ரல் நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா ஃபங்க்ஷன் நம்ம அப்ளை பண்ண ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இன்டெகிரேட் பண்ணா ப்ராப்ளம் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் 1/π அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷன் 0 to π f of x into dx. f of x எந்த ரேஞ்சில பார்த்துக்கோங்க? 0ல இருந்து π இருக்க இன்டர்வல்ல ஃபங்க்ஷன் என்னவா டிஃபைன்டா இருக்கு? sin x. 0ல இருந்து π வரைக்கும் என்ன ஃபங்க்ஷன் டிஃபைன்டா இருக்கு? sin x டிஃபைன்டா இருக்கு. ஸோ sin x into dx plus so integral π to 2π. இப்போ f of x ஓட வேல்யூ என்ன டிஃபைன்டா இருக்கு பாருங்க. π to 2π ல f of x ஓட வேல்யூ என்னவா டிஃபைன்டா இருக்கு? 0 டிஃபைன்டா இருக்கு. so 0 into dx னு எழுதிட்டோம். so ஃபங்க்ஷனை ஸ்ப்ளிட் அப் பண்ணிட்டோம் இல்லையா? so next நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் இஸ் ஓவர். next a naught is equal to 1/π. first term என்ன கொடுத்திருக்கோம் பாருங்க. integral of 0 to π sin x dx. sin நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். sin இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ தெரியும் இல்லையா? sin இன்டகிரேட் பண்ண போறோம். sin இன்டகிரேட் பண்ணா என்ன வேல்யூஸ் இருக்கும்? minus cos x. ரேஞ்ச் என்ன கொடுத்திருக்காங்க? 0 to π. so 0 to π. 0 to π not π. next plus 0 term 0 வந்து 0 ஆயிடும். இன்டகிரேட் பண்ணாலும் அந்த term actually 0 ஆயிடும். ஓவரா? next இத சிம்பிளிஃபை பண்ண போறோம். 1/π. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த டேர்ம்க்கு அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் அப்ளை பண்ண போறோம். சோ அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். minus cos π லோயர் லிமிட் மைனஸ் டேர்மோட வேல்யூ மைனஸ். இப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். cos 0 term என்னோட வேல்யூ 1/π cos π. cos 0 டிகிரியோட வேல்யூ 1 ன்னு தெரியும். π அப்படிங்கிறது parallel இருக்கு. இந்த லைன் பாருங்க. cos பாருங்க இந்த இடத்துல கிளியரா புரிஞ்சுக்கோங்க. டயகிராம் ட்ரா பண்றேன். இந்த இடத்துல 0 இது 180 டிகிரி, 90 டிகிரி, 270 டிகிரி. so 0 ஆக்சுவலி இங்க என்ன வேல்யூஸ் இருக்கு? இங்க 0 அப்படினாலும் இந்த 180 லயும் அதே சேம் வேல்யூ, பட் டைரக்ஷன் மட்டும் தான் டிஃபரண்டா இருக்கும். டைரக்ஷன் மட்டும் தான் டிஃபரண்ட். அதே மாதிரி 90 டிகிரிலயும் 270 டிகிரிலயும் வேல்யூஸ் ஆர் சேம்.
சைன் ஆர் டிஃபரெண்ட். இங்க பாசிட்டிவ்னா அங்க நெகட்டிவ் வரப்போகுது. வேல்யூஸ்ல சேஞ்சஸ் கிடையாது, சைன்ல மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா எங்க வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம cos 0 டிகிரிக்கு நமக்கு வேல்யூ தெரியலையா? cos 0 டிகிரி. cos 0னா வேல்யூ தெரியும் 1. அதே sin 0னா என்னவா இருக்கும் உங்களுக்கு? 0. again இங்க இருக்க வேல்யூ தான் இங்க கிடைக்கும். இங்க பாசிட்டிவ்னா நெகட்டிவ் எழுத போறோம். again இங்க எழுதுறப்ப என்னவா ஆயிடும் பாருங்க. cos 180 னா that is pi ன்னு சொல்லுவோம். 180 டிகிரியோட வேல்யூ என்னவா இருக்கும்? வேல்யூ 1 தான், பட் டைரக்ஷன் என்னவா இருக்கு? இது ஆப்போசிட் டைரக்ஷனா, சோ -1 தான் ஆயிடும். இப்போ cos பையோட வேல்யூ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? -1 ன்னு தெரிஞ்சிருக்கு. அதே sin பையோட வேல்யூ என்னவா இருக்கும் உங்களுக்கு? 0வா தான் இருக்கும். again அதே தான் 90 டிகிரிக்கு 270 டிகிரிக்கு இதே ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். சோ ஆல்ரெடி cos பையோட வேல்யூ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? -1 ன்னு தெரியும். ஆல்ரெடி ஒரு முன்னாடி ஒரு மைனஸ் டேர்ம் இருக்கு. மைனஸும் பிளஸ் ஆயிடும். இப்போ +1 ஆயிடும். plus cos 0 டிகிரிக்கு நமக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியலையா? 1. that is 1 plus 1 not 2. 2 into 1 by pi, that is 2 by pi. that is a a0 value. so function split ஆடா இருந்தாலும் ப்ராப்ளத்தோட வேல்யூல எந்த இஷ்யூ கிடையாது. ஸோ ஈஸியா நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணது இம்பார்ட்டன்ட் திங். இந்த ஃபங்க்ஷனை ஸ்ப்ளிட் பண்ணும்போது மட்டும் நீங்க இன்டர்வலை பார்த்துக்கோங்க. அட் தி சேம் டைம் இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்க இன்டர்வல் ஆர் ரேஞ்சஸ்ல வந்து என்ன இருக்கு? ஆர் ஈக்குவல் டு கொடுக்கணுங்கிறது நெசசரி. இருந்தாலும் இல்லைனாலும் இன்க்ளூடிங் அந்த வேல்யூ தான். நீங்க அந்த வேல்யூ தான் எடுத்துக்க போறோம். நீங்க ஆல்ரெடி ரியலா படிச்சிருப்போம். ஆர் ஈக்குவல் டுக்கும் ஆர் ஈக்குவல் கொடுத்திருந்தாலும் ஆர் ஈக்குவல் கொடுக்காம இருந்தாலும் ரெண்டுக்குமே டிஃபரெண்ட் இருக்கு. பட் இந்த இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இஷ்யூ கிடையாது. இது நம்ம ஃபண்டமெண்டல் தியரத்துல நம்ம பார்த்திருப்போம். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப்ல பார்த்திருப்போம். ஸோ அதனால ஆர் ஈக்குவல் டு ஆர் இருக்கு, நீங்க கன்ஃபியூஸ் ஆகிய வேண்டாம். இந்த இடத்துல நீங்க ஸ்பிளிட்டா மட்டும் பண்ணா போதும். ஓகேவா? இந்த ஸ்பிளிட்டட் ஃபங்க்ஷனுக்கோட ஃபைண்ட் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆன வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? a0 is equal to 2 by pi ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? காட் இட்? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபோரியர் சீரிஸோட ஃபுல் ரேஞ்ச் சீரிஸோட ப்ராப்ளம் இஸ் ஓவர். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபோரியர் சீரிஸ்ல நெக்ஸ்ட் கேட்டகரிஸ் பார்க்க போறோம். நம்ம என்ன ஆஃப் ரேஞ்ச் சீரிஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரிஸ். ஃபுல் ரேஞ்ச் பார்த்தோம். ஃபுல் ரேஞ்ச் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம என்னது 4 கேட்டகரிஸை பிரிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ செகண்ட் கேட்டகரி நமக்கு வந்து ஆஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரிஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரிஸ் பார்க்க போறோம். ஆஃப் ரேஞ்ச் சீரிஸ். நமக்கு ஆஃப் ரேஞ்ச் சீரிஸ் நமக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கா? ரெண்டு கேட்டகரிஸ் இருக்கு. கிளாசிஃபிகேட் பை தி 2 பார்ட்ஸ். ஆஃப் ரேஞ்சில் சைன் சீரிஸ் அண்ட் கொசைன் சீரிஸ். அந்த ஜெனரல் டேர்ம் தெரியும் இல்லையா? ஜெனரல் டேர்ம்ல உங்களுக்கு ரெண்டு ட்ரிகோனோமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஒன்று சைன் இருக்கு, ஒன்று காஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் சைன் வர டேர்ம் மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் சைன் சீரிஸ் சொல்லுவோம். காஸ் வர டேர்ம் மாதிரி ரிசல்ட்ஸ் சீரிஸோட எக்ஸ்பான்ஷன் வந்து காஸ் வர மாதிரி இருந்ததுன்னா காஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? அதுதான் ரெண்டு கேட்டகரி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா சைன் சீரிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோரியர் சீரிஸ் ஆஃப் ரேஞ்ச் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸ். இந்த ஆஃப் ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆஃப் ரேஞ்ச் தி சைன் சீரிஸ். ஆஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸ். ஆஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸ். ஆஃப் ரேஞ்சில் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் சைன் சீரிஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ ஆஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸ் அப்படின்னா இங்க இருக்க அந்த ஃபோரியர் சீரிஸ் அந்த எக்ஸ்பான்ஷன் டேர்ம்ல நமக்கு என்ன இருக்கும்? சைன் டேர்ம் மட்டும் தான் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுதான் சைன் சீரிஸ். இதுல ரெண்டு இன்டர்வல் பேஸ் பண்ண இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ரேடியன்ட் பேஸ்ல ஒரு இன்டர்வல் இருக்கும், எல் பேஸ்ல லென்த் பேஸ்ல ஒரு இன்டர்வல் இருக்கும். ஸோ ரெண்டு பேஸ் பண்ணக்கூடிய ரெண்டு இன்டர்வல்ஸ் மட்டும் இருக்கும். அந்த ரெண்டு இன்டர்வல்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்டர்வல், இதுல இன்டர்வல்
இன்டர்வல் ஆஃப் ரேஞ்ச். ஆஃப் ரேஞ்ச்னா அது இருக்கிறது ஃபுல் ரேஞ்ச்னா 0 to 2 பை 0 to 2L பார்த்தோம். ஆஃப் ரேஞ்ச்னா நாம என்ன பண்ண போறோம் 0 to அதுல ஆஃப் அந்த ரிசல்ட்ல அந்த ரேஞ்ச்ல ஆஃப் வந்து எடுத்துக்க போறோம். ஸோ 0 to பை ஒரு ரேஞ்ச். ஓகேவா? இந்த ரேஞ்சுக்கு இப்போ பார்க்க போறோம். இதுக்கான ஃபார்முலா இப்போ சீரிஸ் பாருங்க. ஆஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸ்ல இன்டர்வல் 0 to பைக்கான ஃபார்முலா பார்க்க போறோம். ஸோ சீரிஸ் என்னவா இருக்கும் உங்களுக்கு f of x is equal to சீரிஸ் என்னவா இருக்கும் f of x. உங்களுக்கு சைன் டேர்ம் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டோம் சைன் சீரிஸ். therefore என்னவா இருக்கும் உங்களுக்கு summation n is equal to 1 to infinity bn sin nx. இங்க பைங்கிறதுனால nx மட்டும் தான் டேர்ம் இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? where bn is equal to bn நமக்கு தெரியும் இல்லையா? where bn is equal to 1 நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் 1 நம்ம பார்த்திருப்போம். இங்க ஆஃப் ரேஞ்ச்ங்கிறதுனால அது ஃபுல் ரேஞ்சா கன்வெர்ட் பண்றதுக்காக அந்த டேர்ம் என்ன பண்ண போறோம் 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 2 டிவைடட் பை பை இன்டகிரல் ஓவர் நம்ம என்ன பண்ண போறோம் bn க்கு தான் கால்குலேட் பண்ண போறோம். sin சீரிஸ்னா sin இருக்குது bn ல தான் இருக்கு. சோ bn is equal to 2 ஆல நம்ம மல்டிப்ளை ஃபுல் ரேஞ்சா கன்வெர்ட் பண்ணதுனால 2 டிவைடட் பை l இன்டகிரல் ஓவர் ஆஃப் என்ன ரேஞ்ச் கொடுத்திருக்காங்க 0 to பை கொடுத்திருக்க இன்டர்வல் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க 0 to. இப்போ f of x ஃபங்க்ஷனுக்கு எந்த டேர்மை கால்குலேட் பண்ண போறோம் bn. இந்த bn எதோட மல்டிப்ளை இருக்கு sin nx ஆல மல்டிப்ளை into dx. இதுதான் ஃபார்முலா ஃபார் தி 0 to பைக்கான எக்ஸ்பென்ஸ் சைன் சீரிஸ்க்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் இது இந்த இன்டர்வல் பார்த்தோம். நெக்ஸ்ட் செகண்ட் இன்டர்வல் பார்த்தோம். அடுத்த இன்டர்வல் பார்க்கலாம் இல்லையா? இன்டர்வல் 0 to L இதே சேம் தான், பட் அங்கே ரேஞ்சஸ் மட்டும் மாறும். சீரிஸ் எழுதிக்கலாம். f of x is equal to summation of n is equal to 1 to infinity bn sin தெரியும் sin nx பல நம்ம என்ன எழுத போறோம் nx ஓட கூட என்ன பண்ண போறோம் pi divided by l எழுத போறோம் இல்லையா? so n pi x divided by l. ஓகேயா? இதுதான் சீரிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட bn கண்டிஷன் bn ஓட எக்ஸ்பான்ஷனோட வேல்யூ தெரியும் இல்லையா? bn is equal to அதே ப்ரொசீஜர் தான் 2 divided by என்ன ரேஞ்ச் இன்டர்வலோட ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்க l தான் கொடுத்துருக்காங்க. லென்த் கொடுத்தனால லென்த்ல தான் எழுத போறோம். so length 0 to l பார்த்துக்கோங்க. என்ன இன்டர்வலோ அதை தான் நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ண போறோம். எழுதியாச்சு. நெக்ஸ்ட் f of x இன்டு இந்த ஃபங்க்ஷன் எதோட bn தான் கால்குலேட் பண்ணோம். bn ஓட என்ன டேர்ம் இருக்கு sin n pi x divided by l respect the variable dx. so இதுதான் ஆஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸ். ஓகேவா? அந்த சைன் சீரிஸ்ல ரெண்டு கேட்டகரி இருந்தது, ரெண்டு கேட்டகரியை எழுதியாச்சு. ஓகேவா? இதே பேரலலா நம்ம என்ன பண்ண போறோம் ஆஃப் ரேஞ்ச் கொசைன் சீரிஸை சொல்ல போறோம். ஆஃப் ரேஞ்ச் கொசைன் சீரிஸ் ஆஃப் ரேஞ்ச் கொசைன் சீரிஸ் ஆஃப் ரேஞ்ச் கொசைன் சீரிஸ் ஆஃப் ரேஞ்ச் கொசைன் சீரிஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுலயும் ரெண்டு கேட்டகரி இருக்கு. அதாவது இன்டர்வல் பேஸ் பண்ணி தான் சொல்றோம். 0 to பை இன்டர்வல் ஒன்றும் 0 to l இன்டர்வலையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் ரேஞ்ச் கொசைன் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் இன்டர்வல் ஆர் ரேஞ்ச் இன்டர்வல் 0 to பை 0 to பை 0 to பைக்கு பார்க்கலாம் இல்லையா? ஃபார்முலா நமக்கு எக்ஸ்பான்ஷன் எழுதிக்கலாம். f of x is equal to நமக்கு தெரியும் இல்லையா a நாட் அது ஒரு கான்செப்ட் ஆகும். இது முன்னாடி இருக்கு அதை தான் ஆட் பண்ணிக்க போறோம். a நாட் டிவைட் பை 2 பிளஸ் சமேஷன் n is equal to 1 to infinity an cos இந்த பைக்குனால nx ஓட ஸ்டாப் பண்ணுங்க nx. வேர் இப்போ இதுல a நாட் an க்கு நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா? இந்த கோஎஃபிஷியன்ட்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். a நாட் is equal to நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆஃப் ரேஞ்ச்னா 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம் இல்லையா? தட் இஸ் 2 டிவைட் பை என்ன ரேஞ்ச் இருக்கு ரேடியனுக்குனால பை எழுதிக்க போறோம். 2 டிவைட் பை பை இன்டெகிரல் ஓவர் ஆஃப் 0 to பை என்ன சொல்ல போறோம் f of x into dx. that's all. next an ஓட ஃபார்முலா எழுத போறோம். an is equal to எழுத போறோம். அதேதான் 2 divided by pi integral over of 0 to pi f of x
an எதை டேர்மோட மல்டிபிள் ஆயிருக்கு காஸோட மல்டிபிள் ஆயிருக்கு அப்போ காஸ் nx இன்ட்டு dx ஓகேவா இன்டர்வல் 0 to பைக்கு சீரீஸ் அந்த சீரீஸோட அன்னோன் கான்செப்ட் டேர்ம் எழுதியாச்சு நெக்ஸ்ட் செகண்ட் அதில் செகண்ட் இன்டர்வல் தெரியும் இல்லையா இன்டர்வல் 0 to n இன்டர்வல் 0 to n இப்போ இதுக்கு பார்க்க போகிறோம் அதே ப்ரொசீஜர் தான் இந்த டேர்ம் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண போகிறோம் ஸ்லைட்டாக சேஞ்சஸ் பண்ண போகிறோம் ஸோ சீரீஸ் என்னவா இருக்கும் f of x is equal to டேர்ம் என்ன இருக்கு f of x is equal to a0 divided by 2 plus summation n is equal to 1 to infinity an cos L term இருக்கு இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி L னா வந்து என்ன வரணும் n by x divided by L ன்னு எழுதிப்போம் ஓகேவா இப்போ வேர் கண்டிஷன்ஸ் அந்த அன்னோன் கான்செப்டை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் ஸோ a0 is equal to ஸோ ஓகேவா a0 is equal to தெரியும் இல்லையா ஸோ நம்ம ஆஃப் ரேஞ்ச்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் என்ன ரேஞ்ச் எல் லென்த் இருக்கிறதுனால எல் எழுதிக்க போகிறோம் இன்டெக்ரல் பவர் ஆஃப் 0 to L f of x into dx so next an is equal to எழுதிக்க போகிறோம் an is equal to 2 divided by L integral power of 0 to L f of x எதோட மல்டிபிள் இருக்கு பாருங்க an ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணா cos தான் so cos n by x divided by L into dx ஓகேங்களா that is a Fourier coefficients of sine series half range series பார்க்குறோம் லிசன் half range sine series நம்ம ரெண்டு கேட்டகரைஸ் பண்ண போகிறோம் half range series ரெண்டு கேட்டகரியாக எழுத போகிறோம் அது எப்படின்னா sine series and cosine series டிஃபைன் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் sine series half range sine series எழுத போகிறோம் இந்த sine seriesல ரெண்டு டிஃப்ரெண்ட் இன்டர்வல் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் 0 to pi இன்டர்வலுக்கான ஃபார்முலாஸ் இப்போ sin சீரிஸ்னா டேர்மோட எக்ஸ்பான்ஷன் என்ன இருக்கும் sin டேர்ம் மட்டும் தான் வர மாதிரி இருக்கும் செகண்ட் இன்டர்வல் 0 to L பேஸ்ல Lனா அதுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கான ஃபார்முலாஸ் எழுதிருக்கும் நெக்ஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் cosine சீரிஸ் இந்த cosine சீரிஸ்ல ரெண்டு இன்டர்வல் இருக்கு 0 to pi பேஸ் பண்ண ஒரு இன்டர்வல் 0 to L பேஸ் பண்ண ஒரு இன்டர்வல் நோட் பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போ ஆஃப் ரேஞ்ச் சீரிஸை பேஸ் பண்ணாது ஓகே முடிஞ்சது இல்லையா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதே ப்ரொசீஜர் ஆஃப் ரேஞ்ச் சீரிஸ் இருக்கு இல்லையா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் ப்ரொசீஜர் என்ன பண்ண போறோம்னா இதுக்கு ப்ராப்ளம் டைரக்டா நம்ம போக போறதில்ல நெக்ஸ்ட் இதுல என்னது ஃபங்க்ஷன் பேஸ்டு பார்த்துக்க போறோம் ஏன்னா ஃபங்க்ஷன் பேஸ்டோட டெரைவ்டு ரிசல்ட்ஸும் கிட்டத்தட்ட சைன் சீரிஸ் கொசைன் சீரிஸ்க்கு ரிலேட்டடாக தான் இருக்க போகுது ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் இது ஆஃப் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி ஃபங்க்ஷன் பேஸ்ட் நம்ம தேர்ட் கேட்டகரி பார்த்தோம் இல்லையா தேர்ட் கேட்டகரி நம்ம என்ன சொன்னோம் ஃபங்க்ஷன் பேஸ்டு தி சீரிஸ் அதுதான் நம்ம பார்க்க போறோம் கொடுத்துக்க ப்ராப்ளம் எப்படி ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி நம்ம ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் பண்ண போறோம் தட் இஸ் a third one is a function based problem so third one is function based function based ஃபங்க்ஷன் பேஸ்ல நம்ம ரெண்டு கேட்டகரி தான் ரெண்டு டைப்பா எழுத சொல்ல போறோம் ஃபங்க்ஷன் பேஸ்னா தெரியும் நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்கு நமக்கு ஆட் தெரியும் ஈவன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இதான் நம்ம டிஃபைன் பண்ண போறோம் ஆட் ஃபங்க்ஷன் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆஃப் ஆட் ஃபங்க்ஷன் Fourier series of odd functions alone that is இப்ப ஷார்ட்டா odd functions சொல்ல போறோம் odd function இந்த Fourier series functionல the கொடுத்திருக்க function வந்து odd ஆ even ஆனது நம்ம எப்படி மெஷர் பண்ண போறோம் பார்க்கலாம் what are the odd functions odd அப்படினா என்ன odd functionsல கொடுத்திருக்க அந்த functions நம்ம எப்படி odd and even நாம சொல்ல போறோம்னு பார்க்க போறோம் odd function நம்ம கொடுத்திருக்க அந்த f of x என்ற function எப்படி நீங்க odd சொல்ல போறோம்னு பார்க்கலாம் for example நம்ம எப்படி சொல்லுவோம் odd னா
if the function f of x is a real valued function, definition சொல்லணும்னா the odd function க்கு definition, if f of x is a real valued function, x is the on any other real value, இப்போ அதான் என்ன பண்ண போறோம், f of x is equal to இந்த functions நாம எப்படி டிஃபைன் பண்ண போறோம்னா f of x is equal to இந்த ஃபங்க்ஷன் லேட் இதை எடுத்துக்க போறோம். இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ண போறோம், ஆட்ங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்க போறோம், ஆட் கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் ஆடா ஆர் ஈவன் நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போறோம் அப்படின்னா கொடுத்திருக்க ஃபங்க்ஷன்ஸ்ல கொடுத்திருக்க சைனை நாம சேஞ்ச் பண்ண போறோம். ஓகேவா, கொடுத்திருக்க சைனை சேஞ்ச் பண்ண போறோம். சைனை சேஞ்ச் பண்ணும்போது அகைன் சேம் ஃபங்க்ஷன் கிடைக்குதா இல்ல ஏதாவது டிஃபரெண்டா அந்த டேர்மோட ஒரு மைனஸ் டேர்ம் மல்டிபிள் இருக்கான்னு பார்க்க போறோம். இதுதான் ஆட் அண்ட் ஈவன் நம்ம மெஷர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் f of x சைனை சேஞ்ச் பண்ண போறோம், ஃபங்க்ஷனோட சைனை சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ கொடுத்திருக்க ஃபங்க்ஷன்ஸ்லோட சைனை சேஞ்ச் பண்ணி கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் மைனஸ் f of x, அதாவது மைனஸ் f of minus x is equal to minus f of x ன்னு கிடைச்சது அப்படின்னா சொல்ல புரிஞ்சுக்கோங்க. f of minus x அதாவது கொடுத்திருக்க ஃபங்க்ஷன்ல சைனை சேஞ்ச் பண்ண போறோம், x க்கு பதிலா மைனஸ் x அப்ளை பண்றோம். x க்கு பதிலா மைனஸ் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கிறது, f of minus x is equal to minus f of x அப்படின்னு கிடைச்சது அப்படின்னா that is called the odd function நம்ம சொல்ல போறோம். ஓகேவா, that is called the odd function. ஓகேங்களா, இப்போ இந்த ஆட் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா, ஆட் ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஆட் ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் சொல்லலாம். பவர்ஸ் எல்லாமே என்னது, பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸோட பவர்ஸ் எல்லாமே என்ன இருக்கு, ஆட் நம்பர்ஸா இருந்ததுன்னா தட் இஸ் ஆட் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கியூப் சொல்லலாம். ட்ரிகோனோமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன் என்ன சொல்லலாம், sin x சொல்லலாமா, sin சொல்லலாம், tan சொல்லலாம். இதெல்லாம் ஆட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம சொல்லலாம். இது எப்படி ஆட் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ f of x is equal to x நம்ம டிஃபைன் பண்ணிக்கோங்க. x க்கு பதிலா கொடுத்திருக்க ஃபங்க்ஷன்ல f of x equal to x ன்னு எடுத்துக்கோங்க. x ன்னு எடுத்துட்டு அப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னவா இருக்கும் உங்களுக்கு, மைனஸ் ஆஃப் x ன்னு கிடைக்கும். தட் இஸ் x அப்படிங்கிறது f of x தான். ஸோ f of x is equal to minus x. அப்போ ப்ரூவ் ஆகுது இல்லையா உங்களுக்கு. therefore இதுதான் ஆட் ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணிக்க போறோம். ஆட் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் x cube x square tan x etc. இதெல்லாமே ஆட் ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நமக்கு ஜெனரலா ஆட் ஃபங்க்ஷன் நமக்கு தெரிஞ்சது. ஓகேங்களா, இப்போ இந்த ஆட் ஃபங்க்ஷன்ஸ்ல ஃபோரியர் சீரிஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஃபோரியர் சீரிஸ்ல ஆஃப் ஓகேவா ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போறோம். ஓகேவா, ஃபோரியர் சீரிஸ்ல நம்ம எப்படி நம்ம டிஃபைன் பண்ண போறோம்ன்றது நம்ம பார்க்க போறோம். ஃபோரியர் சீரிஸ்ல நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வல், இந்த இன்டர்வல் ஆட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபோரியர் சீரிஸ் is the odd function of Fourier series. Interval, in the interval இதுலயே ரெண்டு கேட்டகரி ப்ராப்ளம் இருக்கு. இன்டர்வல்ல ரெண்டு இன்டர்வல் இருக்கு, π ரேஞ்ச் இருக்கு, l ரேஞ்ச் இருக்கு, -π to +π. அதுல ஆட் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது நம்ம என்ன பண்ண போறோம், ஆட் ஃபங்க்ஷன் இன்டர்வல்ல ஆட் ஃபங்க்ஷன். ஓகேவா, இந்த இன்டர்வல்ல ஆட் ஃபங்க்ஷன் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இன்டர்வல்ல ஆட் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். ஆட் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் நம்ம முன்னே பார்த்தோம், x கியூப் sin tan சொல்றோம். அப்போ ஆட்னாவே நமக்கு என்ன தெரியும், சைன் டேர்ம் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு தெரியும், சைன் டேர்ம்ல தான் இருக்குன்னு. அப்போ அந்த ஜெனரலைஸ்டு ஃபோரியர் சீரிஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஜெனரலைஸ்டு ஃபோரியர் சீரிஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிடலாம், எந்த டேர்மோட வேல்யூ உங்களுக்கு ஆட் ஃபங்க்ஷனுக்கு கன்வெர்ட் ஆகி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் தி ஃபோரியர் சீரிஸ் f of x ஜெனரல் ஃபார்முலா எழுதலாம், ரேஞ்ச் ரேடியன்ல எழுதலாம். ரேஞ்சுக்கான ஃபார்முலா a0 divided by 2 plus summation n is equal to 1 to infinity an cos nx plus summation n is equal to 1 to infinity bn sin nx. So range radianல இருந்துனா இதுதான் expansion, Fourier series ஓட expansion எழுதிட்டோம். ஓகேவா, இதுல இப்போ unknown coefficients நாம எழுத போறோம். a0 an அந்த Fourier coefficients இருக்கு இல்லையா, Fourier coefficients நம்ம டிஃபைன் பண்ண போறோம். Fourier coefficients என்ன இருக்கு நமக்கு தெரியும் இல்லையா, a0 is equal to ஓகேவா, a0
ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா ரேடியன் என்ன கொடுத்துருக்காங்க பையில தான் கொடுத்துருக்காங்க இல்லையா வேல்யூஸ் என்ன இருக்கு இன்டர்வல் பையில தான் இருக்கு ஸோ 1/π இன்டர்வல் ஓவர் என்ன ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க -π to +π f of x into dx இதுதான் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா ஃபார்முலா எழுதிட்டோம் அதே தான் நம்ம இன்டர்வலை மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம் ஓகேவா நெக்ஸ்ட் an நம்ம என்ன தெரியும் an அதே தான் 1/π integral over of -π to +π f of x into an இதோட மல்டிபிள் இருக்கு cos ஓட இல்லையா so term cos nx into dx next third bn is equal to 1/π integral over of -π to +π f of x sin nx into dx ஓகேவா இப்போதான் நம்ம பார்க்க போறோம் என்ன பார்க்க போறோம் ஃபோரியர் சீரிஸ் ரேஞ்சில் -π to +5ல கொடுத்துருக்க ஃபைண்ட் தி ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்ல கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஆட் ஆர்ந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஜெனரலா ஃபோரியர் சீரிஸ் அப்படின்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் நீங்க ஆல்ரெடி நீங்க மெஷர் பண்ண முடியல ஆட் ஈவன் மெஷர் பண்ண முடியலன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க சீரிஸ் எழுதிக்க போறீங்க இந்த இன்டர்வல் அப்ளை பண்ணி 3 வேல்யூஸும் நம்ம கால்குலேட் பண்ண போறோம் ஸோ a0 an bn வந்து செப்பரேட்டா கால்குலேட் பண்ணிருப்பீங்க பட் இதுல நமக்கு ஒரு பிளஸ் இருக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளத்துல இந்த இன்டர்வல் இந்த பேஸ்ல இன்டர்வல்ல -π to +π -l to +l கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க அந்த ஃபங்க்ஷனை நீங்க ஈஸியா சொல்ல முடியும் ஆட் ஆர் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா அதாவது கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள் ஓகேவா இந்த இன்டர்வல் ஸ்பெசிஃபிக்காக இந்த இன்டர்வல்ல ஆட் ஈவன் இங்க சொல்லணும் ஓகேவா இப்போ இந்த இன்டர்வல் கொடுத்துட்டாங்க இப்போ கொடுத்துட்டோம் ஆல்ரெடி இன்டர்வல் கொடுத்துட்டோம் ஆட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டோம் ஆட் ஃபங்க்ஷன் ஆட்னாவே நமக்கு ஆல்ரெடி எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருக்கோம் ஆட்னாவே சைன் டேன் தான் வரும் நம்ம ட்ரிக்னாமெட்ரிக்கல் டேர்ம் என்ன இருக்கும் சைனு காஸ் மட்டும் தான் இருக்கு டேன் நம்ம பற்றி நம்ம பேச போகிறது இல்லை சைனு காஸ் மட்டும் தான் இருக்கு இப்போ ஆல்ரெடி காஸ் அப்படிங்கிறது ஈவனுக்கு போயிடும் அது இப்போ இந்த டேர்முக்கு அப்போ வராதுங்கிறது நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு என்ன டேர்ம் இருக்கும் இந்த டேர்ம் மட்டும் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம்னு அர்த்தம் அப்போ ரிமைன் டேர்ம்ல என்னவா இருக்கும்னு பார்க்க போறோம் அந்த டேர்ம்ல a0 anோட வேல்யூ 0 ஆயிருக்கும்னு அர்த்தம் சொல்றத கிளியரா புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் a0 ஓட வேல்யூ அது கொடுத்திருக்க இன்டர்வல் -2 +π கொடுத்திருக்க அந்த ஃபங்க்ஷன் ஈஸியா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் இந்த இன்டர்வல் பார்த்துக்கோங்க சேம் இந்த -π to +πன்ற இன்டர்வல்ல கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஓகேவா அது அந்த ஐடென்டிஃபை பண்ண ஃபங்க்ஷன் ஆட் ஆகுதுன்னா நீங்க என்ன ப்ராப்ளம் எப்படி சிம்பிளா போடலாம் therefore நீங்க எடுத்தோட என்ன பண்ணிடலாம் a0 and an values are 0 given function or odd function so a0 and an values are 0 டைரக்டாவே நீங்க எழுதிக்கலாம் a0 an ஓட வேல்யூ 0 னு எழுதிக்கலாம் ஏன்னா இந்த क्वेश्चंस நாங்க previous year क्वेश्चंसல கேட்டிருக்காங்க இதே சிம்பிளா क्वेश्चन கேட்டிருக்காங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க இன்டர்வல் கொடுத்துருவாங்க கொடுத்திருக்க அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ எக்ஸ்பான்ஷன் கேட்டிருப்பாங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல கொடுத்திருப்பாங்க ஜெனரல் சீரிஸ் கொடுத்திருப்பாங்க ஆப்ஷன்ல உங்களுக்கு சைன் சீரிஸ் இருக்க மாதிரி ஒரு ஆன்சர் இருக்கும் கொசைன் சீரிஸ் இருக்க மாதிரி ஒரு ஆன்சர் இருக்கும் நீங்க ஈஸியா என்ன ஆன்சர் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஆட் ஃபங்க்ஷனாவே உங்களுக்கு என்ன மைண்ட்ல இருக்கணும் சைன் மட்டும் தான் மைண்ட்ல இருக்கணும் சோ சைன் இருக்க ஆன்சர் மட்டும் நீங்க டைரக்டாவே as ரிசல்ட்ஸ் எழுதிக்கலாம் ஓகேவா அந்த ஃபங்க்ஷன் ஆட் ஆகுதுன்னா உங்களுக்கு ப்ராப்ளத்தை நீங்க டிரைவ் பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது ஓகேவா இப்போ நீங்க a0 an ஓட வேல்யூ டைரக்டா நம்ம என்ன சொல்லிட்டோம் கொடுத்த ஃபங்க்ஷன் ஆட்னா நம்ம என்ன டைரக்டா மட்டும் 0 னு சொல்லிட்டோம் இப்போ bn நம்ம தான் கால்குலேட் பண்ண போறோம் சோ இப்போ நம்ம ஆல்ரெடி இன்டெகிரல் ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சிருக்கோம் இன்டெகிரல் ப்ராப்பர்ட்டி a to integral over of integral property நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா integral over of a to b f of x dx is equal to அதாவது a to integral over of a to minus a f of x dx அதாவது minus a to plus a கொடுத்துக்கோங்க integral over of minus a to plus a f of x dx is equal to என்றது எப்படி எழுதலாம் integral property 0 to a f of x dx னு எழுதலாம் ஓகேவா ஃபங்க்ஷன் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா இந்த ரூலை நீங்க அப்ளை பண்ண முடியும் இன்டெகிரல் ப்ராப்பர்ட்டியை நம்ம அப்ளை பண்ண போறோம் சோ ஆல்ரெடி ஃபங்க்ஷன் நம்ம டிஃபரண்ட் ஆட் ஈவன் நம்ம சொல்ல முடிஞ்சது அதனால அதை நம்ம எப்படி எழுதலாம் -π to +π அந்த இன்டெகிரல் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது என்ன எழுதலாம் 2/π integral over of 0 to π f of x dx னு எழுதலாம்ல f of x into என்ன இருக்கு உங்களுக்கு sin
sin nx into dx எழுதலாம் இல்லையா? இப்போ பாருங்க, இது மட்டும் தான், இந்த டேர்ம் மட்டும் தான் இருக்கும், ரிமைன் டேர்ம் 0 ஆயிடும் இல்லையா? இப்போ இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சுன்னா f of x is equal to என்ன இருக்கும்? bn into sin nx மட்டும் தான் இருக்கும். இப்போ ஆக்சுவலி இது ஆட் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் பார்த்தோம் இல்லையா? ஆஃப் ரேஞ்ச் என்ன சீரிஸ் இருக்கு? சைன் சீரிஸ் மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ ஆட் ஃபங்க்ஷனா நம்ம என்னவா நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும்? உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் இந்த இன்டர்வல்ல -π to +π இன்டர்வல்ல ஃபங்க்ஷன் வந்து உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா இதோட ரிசல்ட்ஸ் என்ன? ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் இருந்தா என்ன சீரிஸ் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் ஆகும்? அந்த ஆஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸ் தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஆஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸ் தான் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் ஆகும். புரிஞ்சுது இல்லையா? நெக்ஸ்ட் ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இன்டர்வல் நம்ம இந்த இன்டர்வல் பார்த்தோம் இல்லையா? இதே சேம் கேட்டகரியில இன்டர்வல் ஆல்ரெடி ஆட் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு இன்டர்வல் இருக்கு இல்லையா? அந்த இன்டர்வல் பார்த்துக்கலாம். இன்டர்வல் என்ன இன்டர்வல் சொல்லியிருக்கோம்? செகண்ட் இன்டர்வல் -L to +L இருந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆடா இருந்தது அப்படின்னா இன்டர்வல் அதே இன்டர்வல் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு, ஃபங்க்ஷன்லாம் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? -L to +L அப்படி இருந்தது. ஓகேவா? இப்போ எப்படி இருந்ததுன்னா அதுக்கான சீரியஸ்க்கான ஃபார்முலா அதே சேம் ப்ரொசீஜர் தான். f of x is equal to a0 divided by 2 plus summation n is equal to 1 to infinity an cos ஆல்ரெடி இப்போ என்ன கேட்டிருக்காங்க? L கேட்டிருக்காங்க. L கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? ரேடியன்ல லென்த் கொடுத்துருக்கிறதால என்ன பண்ணுவோம்? n/x divided by L அப்ளை பண்ணிக்க போகிறோம். இந்த சேஞ்சஸ் மட்டும் நம்ம பண்ணிக்க போகிறோம். So summation of n is equal to 1 to infinity bn sin n/x divided by n. This is over. Expression is over. Next அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பேலன்ஸ் எழுத போகிறோம். a0 an bn சொல்ல போகிறோம். அதே ப்ரொசீஜர் தான், அதே டிட்டோ தான். 1 divided by இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் 1 divided by பையனை கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம கொடுத்துருக்க ரேஞ்ச் ரேடியன்ல இருந்தது, இங்கே லென்த்தில் இருக்கிறதுனால 1 divided by L இன்டெக்ரல் ஓவர் ஆஃப் -L to +L. இப்போ ரேஞ்ச் மட்டும் நம்ம இன்டர்வலாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். f of x dx. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு என்ன டேர்ம் வரும்? 1 divided by L into -L to +L f of x a என்ன இதோட மட்டும் பார்த்து காசோட தான். ஸோ cos n/x divided by L into dx. Next 1 divided by bn oda value 1 divided by L integral over of -L to +L f of x into sin n/x divided by L into dx. இப்போ ஆல்ரெடி இதே தான் ப்ரொசீஜர் ப்ரீவியஸ் பார்த்தோம் இல்லையா? அதே தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். கவனிங்க, இன்டர்வல் -L to +L ஆட் ஃபங்க்ஷன், அதாவது இன்டர்வல் -L to +L இந்த ரேஞ்சில் இருந்து ஃபங்க்ஷன் வந்து ஆட்னு சொல்ல முடிஞ்சதுன்னா, ஆட்னாவே நம்ம ஆல்ரெடி என்ன தெரியும்? ஆட் ஃபங்க்ஷனாகவே தெரியும் இல்லையா? ஆட் ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம்? சைனு டேன் இருக்க மாதிரி இல்லையா? சைனா இப்போ இருக்க சீரீஸில் சைன் இருக்க மாதிரி மட்டும்தான் ரிசல்ட் வரப்போகுது. இப்போ ரிமைன் டேர்ம்னா 0 எடுத்துக்கிறோம். அப்போ இந்த டேர்ம் ஆகிடும் 0 ஆகிடும், இந்த டேர்ம் 0 ஆகிடும். இப்போ ரிமைனிங் இதை மட்டும் தான் இருக்க போது. இந்த ஃபார்முலாவை இன்னும் ஷார்ட் அவுட் பண்ணால் என்ன பண்ணிக்கலாம்? இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிக்க போகிறோம். தட் இஸ் 2 divided by L integral over of 0 to L f of x sin n/x divided by L into dx. ஸோ ஆட் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகிறோம்? ரேஞ்ச் எப்படி கொடுத்துருந்தாலும் ரேஞ்ச் -π to +π கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஆடாக இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சீரீஸ் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ஃப்ரீ சீரீஸோட எக்ஸ்பான்ஷன் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு சைன் சீரீஸ் தான் கிடைக்கும். சைன் சீரீஸோட எக்ஸ்பான்ஷனாக தான் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் ஆகும். அதே மாதிரி தான் -L to +L ஃபங்க்ஷன் ஆடாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்கும்? உங்களுக்கு சைன் சீரீஸ், ஆஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸோட எக்ஸ்பான்ஷனாக தான் நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஃபங்க்ஷன் பேஸில் ஃபர்ஸ்ட்ல பார்த்துட்டோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? ஆட் ஃபங்க்ஷனாக பார்த்துட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பேஸில் செகண்ட் என்ன சொல்லியிருக்கோம்? ஆட் ஃபங்க்ஷன் பார்த்தா நெக்ஸ்ட் ரிமைனிங் என்ன இருக்கு? நமக்கு ஈவன் ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஈவன் ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம்.
நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் ஃபங்க்ஷன் பேஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் ஆட் ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் நம்ம ஈவன் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம் நெக்ஸ்ட் செகண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா ஈவன் ஃபங்க்ஷன் அதே தான் டெஃபினேஷன் சொல்ல போறோம் if f of x is a real valued function x is any other real number இப்போ என்ன பண்ண போறோம் f of x let f of x is equal to ஸோ இது அதே சேம் தான் இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போறோம் அங்கே இருக்க டேர்முக்கு எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம் சைனை சேஞ்ச் பண்ண போறோம் சைனை சேஞ்ச் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன இருக்கும் f of minus x is equal to again f of x கிடைச்சது அப்படின்னு சைனை சேஞ்ச் பண்ணியும் நமக்கு என்ன கிடைக்குது against ஃபங்க்ஷன் மட்டுமே கிடைச்சது அப்படின்னா இங்க f of minus x is equal to minus f of x நான் என்ன சொல்லிட்டோம் odd function சொல்லிட்டோம் இப்போ நாம என்ன பண்ண போறோம் f of minus x is equal to again f of x ஃபங்க்ஷனே கிடைக்குது சைனை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு என்னது ஃபங்க்ஷனே கிடைச்சது அப்படின்னா that is called the even function that is called the even function சொல்லுவோம் that is called the even function என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் சொல்லுங்க பார்க்கலாம் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் x ஸ்கொயர் x power 4 cos x இதெல்லாம் சொல்லலாம் இல்லையா எப்படி சொல்றோம் நம்ம இதை வந்து ப்ரூவ் பண்ணி பார்க்கலாமா cos x இப்போ பாருங்க x ஸ்கொயர் இருக்கு ஃபங்க்ஷன் f of x equal to x ஸ்கொயர் இப்போ எடுத்துக்கலாமா இப்போ பாருங்க let f of x is equal to x ஸ்கொயர் எடுத்துட்டேன் ஓகேவா ஃபங்க்ஷனா டிஃபைன் பண்ணியாச்சு இப்போ நம்ம இது ஈவன் நம்ம எப்படி சொல்றோம் ஈவன் ஃபங்க்ஷன் எப்படி சொல்றோம் பார்க்கலாமா இப்போ எழுதி பார்க்கலாம் நமக்கு ப்ரொசீஜர் தெரியும் இல்லையா f of minus x is equal to ஃபங்க்ஷன் கிடைக்குதான்னு பார்த்துக்கலாம் அப்போ சைனை சேஞ்ச் பண்ண போறோம் f of minus x is equal to பாரு ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா என்ன பண்ண போறோம் மைனஸ் அப்ளை பண்ண போறோம் f of x தெரியும் f of x equal to x ஸ்கொயர் அப்ப x க்கு பதிலா என்ன பண்ண போறோம் minus x the whole square ஓகேவா இப்போ minus x the whole square இப்போ minus x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது என்னடும் மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிடுது x ஸ்கொயர் பண்ணும்போது x ஸ்கொயர் இப்போ therefore f of minus x is equal to என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு x ஸ்கொயர்ங்கிறது நாம என்ன எடுத்துக்கிட்டோம் f of x எடுத்துக்கிட்டோமா அப்போ f of minus x is equal to f of x பாருங்க f of minus x is equal to f of x ஓகேவா that is இப்போ x ஸ்கொயர் வந்து நாம என்ன சொல்லலாம் ஈவன் ஃபங்க்ஷன் நம்ம சொல்ல முடியும் ஓகேவா அதே மாதிரி cos க்கு அப்ளை பண்ண போறோம் cos of minus x is equal to நம்ம ட்ரிகோனோமெட்ரியில ஃபார்முலா பார்த்திருப்பீங்க cos of minus theta is equal to நாம என்ன சொல்லிருப்போம் cos of minus theta is equal to plus cos theta ஓகேவா அதுதான் நம்ம இந்த இடத்துல odd even சொல்லி ஓகேவா இப்போ ஈவன் ஃபங்க்ஷன் தான் எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணுங்கிறது ஐடென்டிஃபை பண்றதுன்னு பார்த்துட்டோம் இப்போ ஃபோரியர்ல கொடுத்த இன்டர்வல் பேஸ்ல எப்படி நம்ம ஈவன் ஃபங்க்ஷனுக்கான ப்ராப்ளத்தை பார்க்க போறோம் ஈவன் ஃபங்க்ஷன் ஃபோரியர் சீரிஸ்ல ஓகேவா ஈவன் ஃபங்க்ஷன் இன்டர்வல் என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ல ஃபர்ஸ்ட் ஈவன் ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் இன்டர்வல் என்ன சொல்லிக்கும் இன்டர்வல் -π to +π that is ஈவன் ஃபங்க்ஷன்ல -π to +π இன்டர்வல்ல நம்ம பார்க்க போறோம் ஓகேவா கவனிங்க இப்போ பாருங்க -π to +π இன்டர்வல்ல ஃபோரியர் சீரிஸோட எக்ஸ்பான்ஷனை பார்க்க போறோம் இப்போ therefore என்ன வரும் f of minus x is equal to இப்போ உங்களுக்கு ரேடியன் வந்து பையில தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம் 1/π integral over of சீரிஸோட எக்ஸ்பான்ஷன் எழுதுறோம் இல்லையா f of x is equal to a0/2 plus summation of n is equal to 1 to infinity an cos nx plus summation n is equal to 1 to infinity bn sin nx சொல்லுங்க ஓகேவா இந்த ரேடியன் வந்து பை இருக்கிறதுனால இந்த சீரிஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டோம் ஓகேவா அன்னோன் கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன இருக்கு a0 an bn இருக்கு இல்லையா ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் இதை நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் a0 is equal to a0ங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா a0ஓட ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1/π கொடுத்தறனால பையில தான் எழுத போறோம் பை இன்டெகிரல் ஓவர் ஆஃப் லிமிட்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க ரேஞ்ச் -π to +π தான் ரேஞ்ச் a0ங்கிறது இனிஷியல் டேர்ம் ஆஃப் ஃபங்க்ஷன் மட்டும் தான் எடுத்துக்க போறோம் சோ f of x dx ன்னு டிஃபைன் பண்ணிட்டோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் a n க்கான ஃபார்முலா
ஏஎன்னுக்கான ஃபார்முலா என்ன சொல்லும் 1 divided by pi integral over of minus pi to plus pi f of x an எதோட மட்டும் cos தான் இருக்கனால cos nx into dx. Next remaining என்ன இருக்கு bn இருக்கு. bn is equal to 1 divided by pi integral over of minus pi to plus pi f of x sin nx into dx. ஓகேவா? இப்போ கவனிங்க, இப்போ 3 எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. கொடுத்துருக்கிறது நாம் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம் ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் காஸ் சொன்னோம் இல்லையா காஸ். அப்போ கொடுத்துருக்க அந்த சைன் ஆல்ரெடி நம்ம முன்னாடி தெரியும், ஆட் ஃபங்க்ஷன் தெரியும். இப்போ காஸ் இருக்க டேர்ம் கான்செப்ட் டேர்ம் எடுத்து கான்செப்ட் என்னன்னு தெரியாது. கான்செப்ட் இந்த இருக்க கான்செப்ட் ஆடே வேணும், அதனால கான்செப்ட் இதோட தான் மிங்கிள் வைக்க போகிறோம். சைன் மட்டும் நமக்கு டேர்ம் வராதுன்னு நமக்கு தெரியும். அப்போ சைன் டேர்ம் மட்டும் இருக்காது, ரிமைனிங் டேர்ம்ஸ் இருக்கும் இல்லையா. அப்போ A0 ANOக்கு மட்டும் வேல்யூ இருக்கும். அப்போ BN என்னவாயிடும் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்க சீரீஸ் வந்து -π to +π ரேஞ்சில் ஈவன் ஃபங்க்ஷன் கேட்குறோம். இப்போ ஈவனில் சைன் வந்து ஆடு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ அந்த டேர்மோட வேல்யூ என்னவாயிடும் உங்களுக்கு 0 ஆகிடும். அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும், அப்போ டேரெக்டாகவே என்ன படுத்திருக்கோம் கொடுத்துருக்க அதை ஃபைண்ட் த ஃபோரியர் சீரீஸ் அப்படின்னு கேட்டுட்டாவே நான் எக்ஸ்பான்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த இன்டர்வல் -2 + π இன்டர்வல் கேட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், டேரெக்டாகவே கொடுத்துருக்கிறது ஃபங்க்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆட் ஈவன் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது அப்படின்னாவே ஈஸியாக நம்ம சொல்ல முடியும். இப்போ நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து ஈவன் சொல்கிறதுனால இப்போ தேர்ஃபோர் என்ன எடுத்துக்கலாம் bn வந்து ஸ்டாண்டர்டாக 0ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸ்டாண்டர்டாக 0 எடுத்துக்க போகிறோம். அப்போ A0 ANக்கு மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். A0 ANக்கு மட்டும் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். அதை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொன்னோம் இல்லையா இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதை அப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும் 2 divided by pi integral over of 0 to pi f of x dx சொல்லலாம். இதுக்கு வேல்யூ கிடைக்கும், உங்களுக்கு சம் அதர் வேல்யூ கிடைக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் 2 divided by pi integral over of 0 to pi f of x cos nx into dx. இது ரெண்டுக்கு மட்டும் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தேர்ட் ஒன் 0 ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் ஃபோரியர் சீரியஸ் ஆஃப் இன்டர்வல் -2 + π இந்த சீரீஸ். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் என்ன இருக்கும், உங்களுக்கு சைன் டேர்மே இல்லாமல் கிடைக்கக்கூடிய டேர்ம் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் காஸ்ட்ல மட்டும் இருக்குமா. இப்போ பார்த்தா என்ன தெரியுது உங்களுக்கு, ஆக்சுவலி இஸ் ஈவன் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ கால்டு தி ஆஃப் ரேஞ்ச் கொசைன். காஸ் மட்டும் தானே இருக்கு, அப்போ கொசைன் சீரியஸாக தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன்னா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மோட உங்களுக்கு என்ன இருக்கும் காஸ்ட் டேர்ம்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்க மாதிரி தெரியும். சீரீஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு ஆஃப் ரேஞ்ச் கொசைன் சீரியஸாக தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஆஃப் ரேஞ்ச் கொசைன் சீரியஸாக தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் இன்டர்வல் நம்ம பார்க்கலாமா. செகண்ட் இன்டர்வல் -L2 + L இருந்ததுன்னு ஃபங்க்ஷன் வந்து ஈவனாக இருந்தது அப்படின்னா -L2 + L ஃபங்க்ஷன் வந்து ஈவனாக இருந்தது அப்படின்னு. அப்போ அதே தான் சேம் டிட்டோ தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கலாம். f of x is equal to A0 divided by 2 plus summation n is equal to 1 to infinity an cos கொடுத்துருக்கிறது L. ஸோ ரேடியன் கிடையாது, ஸோ L டேர்ம் வரணும் இல்லையா. ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன இருக்கும் n/x divided by L plus summation n is equal to 1 to infinity bn sin n/x divided by L. ஸோ இதுதான் எக்ஸ்பான்ஷன். இப்போ இந்த அன்னோன் டேர்ம்ஸ் எழுத போகிறோம். A0 எழுத போகிறோம். A0 is equal to A0 இப்போ கொடுத்துருக்கிறது LL இருக்கு இல்லையா. ஸோ 1 divided by L integral over of -L2 + L f of x dx. ஸோ அது அகைன் நம்ம இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண. இது ஆல்ரெடி எனக்கு ஆல்ரெடி ஈவன் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன தெரியும் A0க்கும் ANக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும், BN வந்து 0 இருக்கும். ஸோ இதுக்கு வேல்யூ இருக்கும். ஸோ இது சிம்ப்ளை பண்ணிக்கலாம். 2 divided by L integral over of 0 to L f of x dx நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் AN 1 divided by L integral over of -L2 + L f of x cos n/x divided by L into dx. இது எப்படி இன்டர்வல் ஸ்ப்ளிட் பண்ண இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது 2/L integral over of 0 to L f of x into cos n/x divided by L into dx. இப்போ இதுக்கும் வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் bn
1 divided by L into a minus L to plus L f of x sin n pi x divided by L into dx. கொடுத்திருக்க டேர்ம் என்ன கொடுத்திருக்க ஈவன் ஃபங்க்ஷன்ல sin வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன். ஸோ sin இருக்க டேர்மே வராது. ஸோ அந்த டேர்ம் என்ன ஆகிடும் உங்களுக்கு 0 ஆகிடும். ஓகேவா? ஸோ நம்ம பார்த்துருக்கோம் ஃபங்க்ஷன் பேஸில் 2 கேட்டகரி ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறோம், ஆட் ஃபங்க்ஷன் ஆன் தி ஃபூரியர் சீரீஸ். செகண்ட் ஒன் ஈவன் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஃபூரியர் சீரீஸ். ஆட் ஃபங்க்ஷன் முன்னே பார்த்துட்டோம். ஆட் ஃபங்க்ஷனோட எக்ஸ்பான்ஷன் என்னவா இருக்கும் உங்களுக்கு, ஆட் ஃபங்க்ஷனோட ஃபூரியர் சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, சைன்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பான்ஷன் வந்து சைன் சீரியஸாக தான் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா, ஈவன் ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு சீரீஸோட ஃபைனல் சீரீஸோட எக்ஸ்பான்ஷன் என்னவா இருக்கும் உங்களுக்கு, கொசைன் சீரீஸாக தான் எக்ஸ்பாண்ட் ஆகும். ஸோ அது 2 கேட்டகரியாக இருக்குது ப்ராப்ளம் ரேஞ்சில். -π to +π, -L to +Lன்னு பார்த்தோம். 2க்கான டெரிவேட்டிவ் ஃபார்முலாஸை நம்ம கொடுத்துருக்கோம். இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.